ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப டேஸ்டியாக கொஞ்சம் வித்தியாசமாக கனவால் லேயர் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ கனவா எடுத்திருக்கேன். 2 கப் அரிசிக்கு இது போதுமான அளவாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கனவாவில் உள்ள வேஸ்ட்டையும் மேலே உள்ள தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் உப்பும் போட்டு 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுங்க. இப்போ ஒரு 2 கப் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு வாட்டி தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ பிரியாணிக்கு கனவா மசாலா ரெடி பண்ணிக்கிறலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சமாக வதங்கினதும் அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பழுத்த தக்காளி போடுங்க. அது நல்லா சாஃப்டாகிற வரை வதக்குங்க. இப்போ அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கணும். இப்போ அது கூட தேவையான மசாலாலாம் போட்டுக்கிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அந்த எண்ணெயில் எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுங்க ஒரு 2 நிமிஷம். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மல்லித்தூளும் வத்தல் தூளும் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் எப்படி ரெடி பண்ணணுங்கிற டீட்டெயில் கீழே லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவாவை இது கூட ஆட் பண்ணிக்கிறலாம். இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை, கனவாலேயே நிறைய தண்ணி விடும். இந்த பிரியாணிக்கு கனவாவை ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடாதீங்க. ஓரளவு ரவுண்டாக கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட நல்லா கோட் பண்ணி விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றி தேவையான உப்பு போடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க, மூடி போட வேண்டாம். நீங்கள் மூடி போட்டிங்கன்னா கனவை ரொம்ப தண்ணி விடும். மூடி போடாமலே ஓப்பனாகவே அது வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் வெந்தாலே போதும். ரொம்ப குக்கானால் கனவை ரப்பர் மாதிரி ஆயிரும். உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும்னா ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டா. இது கூட ஒரு 1/2 லெமன் ஜூஸை பிழிஞ்சு ஊற்றுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நிறைய தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. அது கூடவே ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஒரு 70லேருந்து 80% வெந்தாலே போதும். அதை பார்த்துட்டு இப்போ வடிச்சிடலாம். இதான் முக்கியமான கட்டம். இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு உங்கள் வீட்டில் ஆவாத தோசைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கீழே வச்சு அதுக்கு மேலே ஒரு அடி கனமான பாத்திரத்தை வைங்க. இப்போ லேயர் போட்டுடலாம். ஃபஸ்ட் லேயர் கனவா கிரேவியை ஒரு லேயர் ஊற்றுங்க. இப்போது நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை அதுக்கு மேலே போடுங்க. இப்போது அது கூட கொஞ்சமாக நெய், கொத்தமல்லி புதினா இருந்தால் அதுவும் இடையில லேயரில் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கனவா கிரேவி ஊற்றி மறுபடியும் ரைஸ் போட்டு மாற்றி இப்படி லேயர் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணியை கொஞ்சம் ரிச் டேஸ்ட் கொண்டு வர்றதுக்கு நெய்யில் முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் போட்டு அது பலூன் மாதிரி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அதுக்கு மேலே இதை சூடாக அரிக்கும்போதே அப்படியே ஊற்றி விட்டுருங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா எடுத்து அதையும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஆனியனை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கூட இது மேலே ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போது இப்படி தம் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட லேயர் பிரியாணி சூப்பராக உதிரியாக வந்துருந்துச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சு பார்க்குறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக தயிர் பச்சடி வச்சு சர்வ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவங்க எல்லாமே நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.